தமிழகம் முழுவதும் 12,480 ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் தொடக்கம். காணொளி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் உரை. சட்டம் போட்டு சாதியை ஒழிப்பதாக நாடகங்களை நடத்த வேண்டாம். சமூக நீதி வாயிலாக சமத்துவத்தை ஏற்படுத்துமாறு அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தல். கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை நடுவம் எச்சரிக்கை. அதிமுகவுடன் விஜய் கூட்டணி வைத்தால் பாஜகவை கழட்டிவிட எடப்பாடி பழனிசாமி யோசிக்க மாட்டார் என டிடிவி தினகரன் விமர்சனம். 1 கிராம் வெள்ளி 3 ரூபாய் உயர்ந்து 187 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தை போல் வெள்ளியும் தாறுமாறாக உயர்வதால் நகை வாங்குவோர் அதிர்ச்சி. நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழை காரணமாக தேனி கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் நீராட தடை. கிருஷ்ணகிரி அருகே ஒமேதப்பள்ளி ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறுவதால் கரை உடையும் ஆபத்து. உடனே நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை. புரட்டாசி கடைசி சனிக்கிழமையொட்டி பெருமாள் கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூசைகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. கோவில்பட்டி அருகே வேளாண் பணியில் ஈடுபட்டிருந்த குருமூர்த்தி என்ற விவசாயி மின்னல் தாக்கி உயிரிழப்பு. 3 பெண்கள் படுகாயம். பொள்ளாச்சி அருகே தங்கம் என நினைத்து 2 பெண்களிடம் கவரிங் நகையை பறித்துச் சென்ற மர்ம நபர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு.